ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி அருமையான சுவையான கார சட்னி. டிஃபன் கடை கார சட்னி எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது எப்போ வீட்டில் பண்ணினாலும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க. நம்ம அடுத்த 5 நிமிஷத்தில் சட்னி பண்ணிடலாம். வீட்டில் இருக்கிற பேசிக் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ஒரு சுவையான சட்னி. ஜஸ்ட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் இருந்தால் போதும், கடகடன்னு இந்த சட்னி பண்ணிடலாம். இட்லி ஊற்றி வச்சுட்டு இட்லி வேகிற டைமுக்குள்ளே நம்ம சட்னியை ரெடி பண்ணிக்கலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். பர்டிகுலர்லி சுட சுட இட்லி பரிமாறி இந்த சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சட்னிக்கு வேண்டிய இன்னும் 2 இட்லி சேர்த்து சாப்பிடலான்னு தோணும். அந்த அளவுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும். அருமையான கார சட்னி, டிஃபன் கடை கார சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சாச்சுங்க. ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் தாங்க, வீட்டில் இருக்க பொருட்கள் மட்டும்தான். ஒரு 8 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்குறேங்க. கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை ரஃப்பாக கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி வச்சாச்சு. அடுத்தது சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம். சட்னிக்கு சின்ன வெங்காயம் பெஸ்ட்டு டேஸ்ட்டு கொடுக்கும். பட் சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும்னு இல்லை, நம்ம பெரிய வெங்காயமும் சேர்க்கலாம். நான் இங்கே கலந்து எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்தது ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளியை ரஃப்பாக கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் இங்கே எடுத்துருக்கிறது ஹைப்ரிட் வெரைட்டி. ஸோ புளிப்பு அளவாக தான் இருக்கும். இது கூட கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாங்க. அழுத்தி பிடிச்சி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துருக்கிறேன். நீங்கள் எடுத்துக்கிற தக்காளியோட புளிப்புக்கு தகுந்த மாதிரி புளி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நல்ல புளிப்பான நாட்டு தக்காளி எடுக்கிறதா இருந்தால் புளியோட அளவு அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இது கூட காரத்துக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாய் சேர்க்கலை, மிளகாய் தூள். ஸோ காரமும் இருக்கும், சட்னி நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். அதனால் மிளகாய் தூள் எடுத்து வச்சாச்சு. இப்போ இதையெல்லாம் நம்ம அப்படியே ராவாக அரைக்கிறோம். மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே 8 பல் பூண்டு, கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, அடுத்ததாக ஒரு சின்ன துண்டு புளி. இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகாய் தூளும் சேர்த்துக்குவோம். நல்லா நிறச்சி அளந்து ஒரு ஃபுல் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்தாச்சு. அடுத்தது தேவையான அளவு உப்பும் சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்க, இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும். அதாவது ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காமல் ஒரு 90% அரைச்சிக்கணுங்க. இப்படி தொட்டு பார்க்கும்போது அந்த வெங்காயம்லாம் அப்படியே நம்மளுக்கு கைக்கு தெரியணும். ஸோ அது அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் சட்னி. இப்போ இந்த சட்னியை நல்லா ஒரு தாளிப்பு சேர்த்து வதக்கி எடுத்துடலாங்க. ஸ்டவ்வில் கடாய் வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன். பர்டிகுலர்லி இந்த சட்னி நல்லெண்ணெய் சேர்த்து வதக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். கூடவே ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை உருவி போட்டுருவோம். கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இப்போ அரைச்சி வச்சிருக்கிற சட்னியை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம். நல்லா தகன்னு ரெட் கலராக இருக்குது. இது இன்னும் நல்லா வதங்கி வரும்போது அந்த கலர் இன்னும் கூட அதிகமாகும். நம்ம இங்கே எல்லாமே பச்சையாக சேர்த்து அரைச்சிருக்கிறோம். ஸோ கம்ப்ளீட்டாக நல்லா இந்த சட்னி வதங்கி வரணும். அப்போ தான் டேஸ்ட்டு பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம சட்னி அரைக்கும் போது ஒரு சொட்டு கூட தண்ணி சேர்க்கலை. அந்த வெங்காயம் தக்காளியோட ஈரப்பதத்துலேயே நல்லா அரைச்சிட்டோம். இது நல்லா வதங்கி சுண்டி வரும்போது கொஞ்சம் திக்காகி டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இன்னும் கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன். அந்த புளிப்பு காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம உப்பு சேர்க்கும் போது தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது கூட ஒரு ஃபைனல் டச்சாக கொஞ்சமாக பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கிட்டால் டேஸ்ட்டு இன்னுமே தூக்கலாக இருக்கும். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் ஆப்ஷனல். நல்ல காரசாரமாக சட்னி வேணும்னு விருப்பப்படுறவங்க வெல்லம் சேர்க்கிறத ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் கொஞ்சம் டேஸ்ட்டு தூக்கலாம் வேணும்னு விருப்பப்படுறவங்க கொஞ்சமாக ஜஸ்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்து இந்த சட்னி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு தூக்கலாக இருக்கும். நீ மூடி வச்சு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு 4-5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. நல்ல எண்ணெய் பிரிஞ்சு கமகமன்னு அருமையான சுவையான கார சட்னி, டிஃபன் கடை கார சட்னி ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிளான சட்னி. ஜஸ்ட்டு வீட்டில் வெங்காயம் தக்காளி ஒரு சில இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்தால் போதும், டக்குன்னு அடுத்த 5 நிமிஷத்தில் சட்னி பண்ணிடலாம். ஸோ இட்லி ஊற்றி வச்சுட்டு நம்ம டக்குன்னு குயிக்காக இந்த சட்னியை பண்ணி பரிமாறிடலாம். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை, சப்பாத்திக்கு ரொம்ப நல்ல பொருத்தமாக இருக்கும். பர்டிகுலர்லி சுட சுட இட்லியோட இந்த சட்னி நல்ல பொருத்தமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.